அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் தேய்பிறை பிரதமை திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தேய்பிறை பிரதமை என்பது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நாள் திதியாகும். இது அக்னி சம்பந்தப்பட்ட ஹோமங்கள், யாகங்கள், குலதெய்வ வழிபாடு, மொட்டை போடுதல் போன்ற செய்ய ஏற்ற தினமாகும். துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாளான இது செல்வ செழிப்பை தரும் மற்றும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் வாஸ்து பூஜைகள் செய்வதற்கும் சிறப்பான நாளாக இருக்கின்றன. தேய்பிறை பிரதமைக்கு அதிதேவதை துர்க்கை அம்மன். எனவே இந்த நாளில் துர்க்கை வழிபாடு சிறப்பானது. மாசி மாத பிரதமை உத்தமமானது. அன்று விரதமிருந்து அக்னி ஆராதனை, நெய் ஹோமம் செய்வது செழிப்பான பலன்களை வழங்க வல்லது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று முற்றை போடுதல், வாஸ்து காரியங்கள் செய்தல், புதிய முயற்சிகளை தொடுதல் போன்றவற்றை இந்த நாளில் செய்யலாம். தேய்பிறையாக இருந்தாலும் பிரதமை திதி திருமணங்கள் மற்றும் சில சுபகாரியங்களுக்கு உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. புதிய நீண்ட தூர பயணங்கள் மற்றும் பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக தேய்பிறை பிரதமை திதி செழிப்பான மற்றும் நிலையான வாழ்வுக்காக வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாளாகும். இந்த நாட்களில் நாம் குலதெய்வ வழிபாடை செய்வது நல்லதாகும். பௌர்ணமி அடுத்த நாள் பிரதமை. முக்கியமாக சித்திரை, கார்த்திகை மாத விரதங்கள் விசேஷமானது. அதற்கு இணையானதான் இந்த மாசி மாத பிரதமை திதி. இந்த விரதத்தினால் முழு உபவாசம் இருக்க வேண்டும். வலக்கையில் ஜப மாலை, கரண்டி, இடக்கையில் கமண்டலம், உத்திரணி கொண்ட ஜபம் இருக்க வேண்டும். அன்றைய தினம் விரதமிருந்து பகவானுக்கு பாயாசம் நிவேதனமாக செய்யலாம். நான் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் இரவு பொழுது மட்டும் உணவருந்தி விரதம் இருக்கலாம், அல்லது நீர் ஆகாரம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருப்பதன் மூலம் செழிப்பான வாழ்வு, மரணத்துக்கு பின் சொர்க்கம் கிடைக்கும். மாசி மாத பிரதமை உத்தமமானது. அன்றைய தினம் விரதம் இருந்து அன்றிரவு நெய்யால் ஹோமம் செய்து அக்னியை ஆராதிக்க வேண்டும். பிரதமை திதியை பாட்டிமை என்றும் சொல்லுவார்கள். பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் குன்றுதலை அவ்வாறு சொல்வார்கள். பௌர்ணமி முழு மதிநாள், மறுநாள் தேய்பிறை துவக்கம். அன்று சற்றே குன்றுதல், அதனை பாட்டியம்மை, அதாவது பிரதமை திதி அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் அடுத்த நாள் பிரதமை திதியாகும். பிரதமை திதி எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள். இதனை ஒவ்வொரு கிராமத்திலும் பாட்டியம்மை, பாட்டிமுகம் என்றெல்லாம் பலவராக அழைப்பார்கள். கதிர்வீச்சு குன்றுவதனால் அன்று எதையும் செய்யக்கூடாது என்பார்கள். இருந்தாலும் அமாவாசைக்கு மறுநாள் தான் மிகவும் மோசமானது. அன்றைய தினம் எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள். குறிப்பாக போர் தொடுத்தல், ஆணிரை கவர்தல் போன்றவற்றை செய்யலாம் என்று கூறுவார்கள். போருக்கான துவக்கங்கள் அன்று செய்யலாம். சூரியனும் சந்திரனும் இணைவது அமாவாசை என்று இரண்டுமே இயல்பு நிலை மாறுபட்டவை. அவைகள் ஒன்றாக சேரும்போது சீக்கிரமாக ஆவி பிரியும். அதனால்தான் கிராமங்களில் அமாவாசைக்கு அதற்கு முதல் நாள், அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில் உயிர் நீர்ப்போரின் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பௌர்ணமியில் அப்படி இல்லை. அதற்கு காரணம் ஆத்மகாரகன் சூரியனுடன் மனோகாரகன் உடலுக்கான சந்திரன் நெருங்கும் போது உடலின் வலிமை, உணவு உட்கொள்ளும் திறன் குறையும். ஏதே ஒரு அசௌகரியம் உண்டாகும். திடீர் மாரடைப்பும் உண்டாகலாம். அதனால்தான் உடல் நலம் குன்றி இருப்பவர்கள் பற்றி பேசும்போது அமாவாசையை தாண்டுமா என்றும் கூட சொல்லுவார்கள். பிரதமை என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்து காலக்கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் முதலாவது திதி பிரதமை திதியாகும். பிரதம எனும் வடமொழி சொல் முதலாவது என பொருள்படும். 15 நாட்கள் கொண்ட தொகுதியில் முதல் நாளாக வருவதனால்
இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்பட்டது. 30 நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த முதல் நாள் பூரணை, அதாவது பௌர்ணமிக்கு ஈராக உள்ள காலம் சுக்லபட்சம் எனப்படும். வளர்பிறையின் காலத்தில் முதல் நாள் அமாவாசை பூரணையை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள காலம் கிருஷ்ணபட்சம் எனப்படும். தேய்பிரை காலத்தில் முதல் நாளுமாக 2 முறை பிரதமை திதி வரும். அமாவாசை அடுத்து வரும் பிரதமையை சுக்லபட்ச பிரதமி என்றும், பூரணையை அதாவது பௌர்ணமியை அடுத்து வரும் பிரதமையை கிருஷ்ணபட்ச பிரதமை என்றும் அழைக்கப்படுகிறது. சந்திர ஆண்டு வரவு யுகாதி, சித்திரை மாத சுக்லபட்ச பிரதமை, சக்திக்குரிய பூஜையாக நவராத்திரி பூஜை தொடக்கம், ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை திதி, விநாயகருக்கான கார்த்திகை சஷ்டி விரத தொடக்கம், கார்த்திகை மாத தேய்பிரை பிரதமை திதி, இது எல்லாமே மாபெரும் சிறப்பு மிக்கது. குறிப்பாக இந்த பிரதமை திதியில் நீங்கள் கண்டிப்பாக எவர் மேலும் ஏதேனும் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிரதமை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமையை தவிர்த்து விடலாம். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் இந்த பிரதமையை தாராளமாக நீங்கள் வழிபடலாம். நவகிரகங்களின் செயல்களுக்கு அன்றாட திதி, வார, நட்சத்திர, யோக, காரணம் ஆகிய 5 ஆதாரமாக உள்ளன. இதைத்தான் பஞ்சாங்கம் என்கிறோம். திதி என்ற வடமொழி சொல்லுக்கு தொலைவு என்று பொருள். குறிப்பாக திதி என்பது வானொளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயராகும். அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் திதிகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரும். ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தசி, ரிஷி பஞ்சமி, கந்த சஷ்டி, ரதஸ்தமி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, விஜயதசமி, வைகுண்ட ஏகாதசி, சிவரண துவாதசி, நாக சதுர்த்தி, சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய திதிகளும் இணைந்த விசேஷ நாளாகும். வளர்பிறை காலத்தில் குறிப்பிட்ட திதி நதி தேவதையை வணங்கிவிட்டு சுபகாரியங்கள் செய்வது விசேஷமானதாகும். தேய்பிறை காலத்தில் இவ்வாறு தாராளமாக செய்யலாம். குறிப்பாக இந்த பிரதமை திதியில் பௌர்ணமியாக இருந்தால் மாபெரும் சிறப்பு மிக்கது. வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதமை தினம் வாஸ்து காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் செய்வதற்கும் உகந்த நாளாகும். அக்னி சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் ஈடுபடலாம். மத சடங்குகளை மேற்கொள்ளலாம். இந்த திதிக்கு அதிதேவதையாக அக்னி தேவன் இருக்கிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.